Adobe Illustrator, Photoshop, InDesign மூணு அப்ளிகேஷனையும் ஒரே டைமில் யூஸ் பண்ணி ஒரு போஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். Adobe Illustratorல லைன்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் மூலமாக பேசிக் ஸ்கெட்ச் போட்டுட்டு அதில் லைவ் பெயிண்ட் பக்கெட் டூல் மூலமாக ஒரு பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணுறோம். ஒரு ஈகிள் பிக்சரோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி Photoshop ஃபைலாக சேவ் பண்ணுறோம். இந்த Illustrator and Photoshop ஃபைலை InDesignல பிளேஸ் பண்ணி நம்ம டைப்போகிராஃபி பண்ணுறோம். டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர் அண்ட் ட்ரெய்னர். இந்த வீடியோவில் Adobe Photoshop, Illustrator, InDesign மூணு அப்ளிகேஷனையும் ஒன்றா யூஸ் பண்ணி எப்படி ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பேக்ரவுண்டை நான் Adobe Illustratorல கிரியேட் பண்ண போகிறேன். முதல்ல பென் டூலில் டயக்னலாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த லைனை டூப்ளிகேட் பண்ண போகிறேன். ஆப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், மூவ், ஹரிசாண்டல் 50, வெர்டிக்கல் 50 பிக்சல்ஸ் கொடுத்துட்டு காப்பி கொடுக்குறேன். இப்போ அது 50 பிக்சல் ஹரிசாண்டல் வெர்டிக்கலாக மூவ் ஆகியிருக்கு. இப்போ பண்ணதை நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் அகைன் Ctrl+D ஷார்ட்கட். நான் அப்படியே Ctrl+D கொடுக்குறேன். Ctrl+D கொடுக்க டாக்குமெண்ட் முழுக்க 50 பிக்சல்ஸ் இடைவேளையில் அந்த லைன் டூப்ளிகேட் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப சென்டர் லைனை கிளிக் பண்ணி நான் இந்த பக்கம் ரிவர்ஸில் டூப்ளிகேட் பண்ண போகிறேன். அகைன் ட்ரான்ஸ்ஃபார்ம், மூவ், இந்த முறை -50 பிக்சல் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் -50. அகைன் காப்பி கொடுக்குறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே ரிவர்ஸில் போகுது. அகைன் Ctrl+D ட்ரான்ஸ்ஃபார்ம் அகைன். ஸோ எல்லா லைனும் நமக்கு டூப்ளிகேட் ஆகிடுச்சு. இப்போது நடுவில் ஒரு சர்க்கிள் போடுறேன். இதை அலைன் பண்ணுறேன். அலைன் டு ஆர்ட்போர்ட், வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் சென்டர் கொடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிளையும் நம்ம இப்போ டூப்ளிகேட் பண்ண போகிறோம். அகைன் சேம் மெத்தட், ஆப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், இந்த முறை ஸ்கேல் ஒரு 125% கொடுக்கலாம். இந்த முறை காப்பி, அகைன் காப்பி, Ctrl+D ட்ரான்ஸ்ஃபார்ம் அகைன். ஸோ சர்க்கிளும் டூப்ளிகேட் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் Ctrl+A கொடுத்து ஒன்றா செலக்ட் பண்ணுறேன். இப்போ பேசிக்காக ஒரு கலர் கொடுத்துட்டு இங்கே நம்ம லைவ் பெயிண்ட் பக்கெட் டூல் எடுக்கிறேன். ஸோ இதிலே கொஞ்சம் நம்ம வேரியேஷன்ஸ் காட்டலாம். கலர் மோடில் HSB வச்சுட்டு இதிலே நான் கொஞ்சம் லைட்டர் வெர்ஷன்ஸ் அண்ட் டார்க்கர் வெர்ஷன்ஸ் நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ வெளியே போகிற டிசைன்ஸ் நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு இல்லஸ்ட்ரேட்டரில் வியூவில் ட்ரிம் வியூ கொடுத்துக்கலாம். ஸோ ரேண்டமாக வந்து ஒரு பேக்ரவுண்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். சென்டரில் கொஞ்சம் வேறு மாதிரி கலர் கொடுக்கலாம். ஸோ விண்டோவில் ஸ்வாட்ச் பேனல் எடுத்துக்கிறோம். ஸ்வாட்சஸில் ஓப்பன் ஸ்வாட்ச் லைப்ரரி, இதில் கிரேடியன்ஸ், ஸ்கின் டோன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்கின் டோன் 13. ஓகே, skin tone 20. ஸோ இப்போ நம்ம ரேண்டமாக ஒரு அப்ஸ்ட்ராக்ட் பேக்ரவுண்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைலாகவே சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் சேவ் கமாண்ட் மூலமாக. இப்போ இந்த போஸ்டரில் நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் அதுக்கு ஃபோட்டோஷாப்பில் ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ஈகிளோட பேக்ரவுண்ட் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். நமக்கு ஈகிள் மட்டும் வேணும். செலக்ட் சப்ஜெக்ட். ஸோ ஃபோட்டோஷாப் வந்து அது ப்ராசஸ் பண்ணியிருக்கு, பட் ஸ்டில் பர்ஃபெக்டாக ப்ராசஸ் பண்ணல. இதை முதல்ல நம்ம Ctrl+C அண்ட் Ctrl+V கொடுக்குறோம். பேக்ரவுண்ட் லேயரை நான் டிலீட் பண்ணிடுறேன். இப்போ பேஸ்டான லேயர் மட்டும் இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து ஒரு க்ரீன் கலர் சாலிட் கலர் கொடுத்துட்டு நம்ம ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம் செலெக்ஷனை. ஸோ இங்கே விங்ஸ்க்கு நடுவில்லாம் கொஞ்சம் ஸ்கை பேலன்ஸ் இருக்குது, அதெல்லாம் டெலீட் பண்ணலாம். ஸோ ஃபோட்டோஷாப் பென் டூல் எடுத்துக்கிறேன். பென் டூல் எடுத்துகிட்டு இந்த விங்ஸ்க்கு நடுவில் இருக்கிறதெல்லாம் நான் டெலீட் பண்ணுறேன். இப்போ இந்த க்ரீன் கலர் டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஈகிள் நம்ம கட் பண்ணதை ஒரு ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட்டாக நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் சேவ். இப்போ Adobe InDesign வர லேயர் பேனல் எடுத்துக்கலாம். ஸோ லேயர் 1ல் நான் இப்போது இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைலை ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஃபைல் ப்ளேஸ். நம்ம இல்லஸ்ட்ரேட்டரில் பண்ண பேக்ரவுண்டை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த லேயரை லாக் பண்ணிவிட்டேன். அடுத்தது இன்னொரு லேயர். இப்போது நம்ம பண்ண ஈகிள் ஃபைலை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஃபைல் ப்ளேஸ்.
ஸோ இங்கே InDesignல லிங்க்ஸ் பேனல் இருக்கும், விண்டோவில் லிங்க்ஸ்னு இருக்கும். இந்த பேனல் இல்லைனா எடுத்துக்கலாம் நீங்கள். இதில் பார்த்தீங்கன்னா eagle.psd மற்றும் background.a அப்படின்னு காட்டுது. அப்படின்னா ஈகிள் பிக்சர் இருக்கக்கூடிய ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட்டையும் இல்லஸ்ட்ரேட்டரில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஃபைலையும் நான் இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு InDesign சொல்லுது. இதில் ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்படுது அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ இந்த கலர்ஸ் கொஞ்சம் நான் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நான் நேராக இல்லஸ்ட்ரேட்டர் போகலாம். அகைன் லைவ் பெயிண்ட் பக்கெட் டூல் மூலமாக நான் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஃபைல் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்ததும் நம்ம இப்போ பண்ண ரீசன்ட் சேஞ்சஸ் அதே இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைலில் சேவ் ஆகிடும். இப்போ நம்ம Adobe InDesign வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனலில் பேக்ரவுண்ட் ஏஐ பக்கத்தில் ஒரு எல்லோ வார்னிங் காட்டுது. அதாவது மாடிஃபைட், நம்ம ஏற்கனவே ப்ளேஸ் பண்ண நிலைமையை விட இப்போ எக்ஸ்டர்னலாக அந்த ஃபைல் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுக்கு இதை அப்டேட் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. நம்ம டேரெக்டாக அதை கிளிக் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இல்லஸ்ட்ரேட்டரில் பண்ண மாடிஃபிகேஷன்ஸ் இங்கே அப்டேட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நமக்கு தேவைப்பட்டால் நம்ம ஃபோட்டோஷாப் இமேஜை கூட நம்ம அப்டேட் பண்ணி கரெக்ஷன் பண்ணிவிட்டு சேவ் பண்ணோம்னா இங்கே நம்ம அகைன் சிங்கிள் கிளிக்கில் அதை அப்டேட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் ஒரு இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைல், மேலே ஒரு இமேஜ், நான் இது ரெண்டுத்தையும் லாக் பண்ணிவிட்டு இங்கே நான் சின்ன ஒரு கோட் கொடுக்க போகிறேன். பேக்ரவுண்டுக்கு அகைன் நம்ம இல்லஸ்ட்ரேட்டர் போகிறோம். ஸோ இந்த கலரை நம்ம இப்போது அகைன் மாற்றலாம். இப்போ அகைன் நான் மாற்றிட்டு சேவ் கொடுத்துருக்கேன். இப்போது InDesign வரும், லிங்க் பேனல் எடுக்கிறோம், பேக்ரவுண்டில் அகைன் நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக அது அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ மேபி ஒரு ட்ராப் ஷேடோ கொடுத்தா, ஸோ ரொட்டேட் டூல் எடுத்து மேபி லைட்டாக ரொட்டேட் பண்ணலாம். ஓகே, இது பெட்டராக இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் ரொம்ப ஃப்ளாஷியாக இருக்குது, அதை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு நான் அது மேலே ஒரு லேயர் ஆட் பண்ண போகிறேன். லேயர் 1 நான் லாக் பண்ணிவிட்டேன். அதுக்கு மேலே ஒரு லேயர் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு எம்டி ரெக்டாங்கிள் வரைகிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு கலர் கொடுத்துட்டு பிளெண்டிங் மோட் ட்ரை பண்ணலாம், டிரான்ஸ்பரன்சி. ஸோ மேபி எனக்கு மல்டிப்ளை எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. நான் ஓகே கொடுத்துட்டேன். ஸோ நம்ம லேயர் ஃப்ளோரில் தனி பிளெண்டிங் லேயர் வச்ச உடனே நம்ம பேக்ரவுண்டோடைய கலரை கொஞ்சம் மாற்றி காட்ட முடியுது. டைப்போகிராஃபி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். ஐ மீன் இந்த ஃபாண்ட்ஸ், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம ஸ்டைல் பண்ணலாம். இந்த ஃபாண்ட்டை பிளெயினான சாலிட் கலராக இல்லாமல் கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இதை ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணுறேன். அதோடைய ட்ராப் ஷேடோவை எடுத்துடுறேன். இதுக்கு வந்து கிரேடியன்ட் ஃபெதர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இது லேயர் 5ல் இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை கட் பண்ணுறேன், Ctrl X கொடுத்துட்டு லேயர் 6ன்னு ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிட்டு அங்கே இதை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம ஃபில் கலரை எடுத்துகிட்டு இந்த கலரை முதல்ல நம்ம ஸ்வாட்சில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோடைய ஃபில் கலரை எடுத்துகிட்டு இதுக்கு நான் ஸ்ட்ரோக் கலர், அவுட்லைன் கலர் மட்டும் அதே கலர் கொடுக்குறேன். அவுட்லைன் ஒரு 2 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். இப்போது அந்த எழுத்து மேலேயே நான் ப்ளேஸ் பண்ணுறேன் கரெக்டாக. ஓகே, ஸோ பிளெயினான சாலிட் கலராக இல்லாமல் ஒரு கிரேடியன்ட் ஃபெதரில் நம்ம இந்த எஃபெக்டை உருவாக்கியிருக்கோம். ஸோ அகெயின் லேயர் 5 லாக் பண்ணிவிட்டு லேயர் 6ஓடைய ஸ்ட்ரோக் மட்டும் இருக்கிற ஃபாண்ட்டை நான் மேலே எடுத்துகிட்டு வரேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதை டைப் பண்ணுறேன். திரும்ப லேயர் 5ல் இருக்கிற பேக்ரவுண்டில் இருக்கிற டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணி அதையும் எடிட் பண்ணுறோம். ஸோ இதே எஃபெக்டில் அந்த டெக்ஸ்ட்டும் நமக்கு கிடச்சிரும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற டெக்ஸ்ட்டை இங்கே பொசிஷன் பண்ணலாம். மேபி இந்த ஈகிளை கொஞ்சம் டில்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ரொட்டேட் டூல் எடுத்துகிட்டு ஓகே. ஸோ இப்போ வேர்ட்ஸுக்கு மேலே வரும்போது ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்குது. ஸோ இந்த அபவ் இந்த லேயரை, இந்த டெக்ஸ்ட்டை ஈகிள் பின்னாடி கொண்டு போயிடலாம். ஸோ லேயர் 5ல் நம்ம பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட் வச்சுருக்கோம். அந்த லேயரை லாக் பண்ணிவிட்டு
இது லேயர் 3ல இருக்குது. ஸோ இங்கே இப்போ செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஸ்கொயர் செலக்ட் ஆகும். இதை அப்படியே ட்ராக் பண்ணி லேயர் 5ல நம்ம விட்டோம்னா அந்த டெக்ஸ்ட் லேயர் 5க்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். கொஞ்சம் ரீபொசிஷன் பண்ணுறேன், டெக்ஸ்ட் கொஞ்சம் தெரியறதுக்கு. லைட்டாக மறைஞ்சால் நல்லாயிருக்கும். அதுக்காக ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இங்கே ஒரு பிளைன் ஃபில் கலர் கொடுத்துருக்கோம். இதுக்கு ஒரு கிரேடியன்ட் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோடைய ஆங்கிளை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம். 45, 118. ஓகே. ஓகே, இது நல்லாயிருக்கு. இந்த ஸ்ட்ரோக் டெக்ஸ்டோடைய ஸ்ட்ரோக்கை வேணால் கொஞ்சம் நம்ம அதுக்கும் கிரேடியன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 ஸ்ட்ரோக் மட்டுமே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், லேயர் 6ல் இருக்குது. ஸோ அதுக்கு கிரேடியன்ட் ஃபெதர் நம்ம ஃபில்லுக்கு ஆப்போசிட் சைடில் கொடுக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபில் இருக்குது, மேலே வந்து ஃபில் கலர் அவ்வளோவா இல்லை, நம்ம ஃபெதர் கொடுத்துருக்கோம். ஸோ மேலே நம்ம வந்து ஸ்ட்ரோக்கை கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்குக்கு வந்து ஃபெதர் நம்ம கீழே கொடுத்து ஃபேட் அவுட் பண்ணுறோம். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது. கொஞ்சம் நம்ம இதில் வேணால் அவுட்டர் க்ளோ ட்ரை பண்ணலாம். ஓரளவு கம்மியாக இருந்தால் போதும், ரொம்ப வேண்டாம். ஸோ ஒரு ஓகே, ஒரு 5 பிக்சல்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கு. ஸோ இன்டிசைன் டாக்குமெண்ட் நம்ம டிசைன் பண்ணும்போது ஃபோட்டோஷாப் ஃபைலும் Illustrator ஃபைலும் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தேவைப்படும் போதெல்லாம் அதை நம்ம அந்தந்த அப்ளிகேஷனில் எடிட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம எடிட் பண்ணணும்னா இதை இன்னும் எடிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் நம்ம ஒரு டீச்சிங் பர்பஸ்க்காக எப்படி இன்டிசைனில் Illustrator and Photoshop ஃபைல்ஸை கம்பைன் பண்ணி ஒரு போஸ்டர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட விரும்பினேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அந்த வகையில் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்ன கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோட்டோஷாப், இன்டிசைன், Illustrator கற்றுக்கணும்னா நான் 1-to-1 ட்ரைனிங் வழங்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வரைகலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.